மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? சாதகமான அம்சங்கள் என்ன, பாதகமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா, வழிபாடு என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது முதல்ல இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகிறது. ஜீவன பாவம்னு சொல்லுவோம், அது வளர்த்து இருக்கின்றது. அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தை தான் ஜீவன பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அவர் உங்கள் ராசிக்கு யாருன்னு கேட்டால் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அது உங்களுக்கு சாதகமான பலன். அவரோடு சேர்ந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் இந்த மிதுன ராசிக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ புண்ணிய மற்றும் விரயஸ்தானாதிபதி. ஆனால் அவர் பூர்வ புண்ணியாதிபதியாக செயல்படுவார். அப்போ சுக்கிரன் இருக்கார். அதற்கடுத்து முக்கியமாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனே 10ஆம் பாவத்தில் தான் இருக்கார் மாதம் தொடங்கும் போது. அப்போது 10ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள் ஆயிடுச்சு. இந்த புதன் அதன் பிறகு மேஷ ராசிக்கு பிறகு ரிஷப ராசிக்கும் வருகின்றார். அடுத்தடுத்த இடங்களுக்கு வரார். அதில் அவர் மேஷத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான். ரிஷபத்துக்கு வந்தாலும் நட்பு வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார். மறைந்து போனாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம், மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமும் கூட இருக்கிறது. அதனால் எப்படி பார்த்தாலும் புதனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். பிறகு மாதம் தொடங்கும் போது அந்த 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கார். அப்புறம் இந்த மே மாதத்தினுடைய 18ஆம் தேதி தான் அவர் கீழே இறங்கி 9ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அப்போது 10ஆம் பாவம் வலுத்திருந்து இந்த மாதம் தொடங்குகின்றது. அதை இன்னமும் சிறப்பாக செய்வதற்கு சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து மாதம் தொடங்குகின்றது. அப்புறம் மாதத்தினுடைய பாதியில் 14ஆம் தேதிக்கு மேலே அவர் விரயஸ்தானத்திற்கு வரார். அப்போ 10, 11ஆம் பாவங்கள் சாதகமாக இருக்கிறது. இந்த இடம் சாதகமாக இருந்தால் போகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம் உங்களுக்கு. இந்த ரெண்டும் சாதகமாக இருக்குன்னா என்ன நடக்கும்னு கேட்டால் உங்களுடைய வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மிதுன ராசின்னு சொன்னாலே ராசிநாதன் புதனாக இருக்கார். இந்த புதனை என்ன சொல்லுவோன்னு சொன்னால் வணிக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வணிக கிரகம்னா ஒரு விஷயத்தை நன்றாக சிந்திக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புள்ளி விவரங்கள் கொடுக்கறது, அதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டால் இந்த புதன் தான். இன்டலெக்சுவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த புதன் தரக்கூடியது தான். அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு செலிவுகளை, அந்த சூட்சுமங்களை இப்போ உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொள்வதனால நீங்கள் ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை 1/4 மணி நேரத்தில் உங்களால் செய்ய முடியும். ஒரு ஓட்டுநர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அவர் அந்த இடத்திற்கு புது நபர்னு சொன்னால் இருக்கக்கூடிய ரோட்லேயே எது ரொம்ப மெயின் ரோடோ, ரொம்ப வளைவு நெளிவு இல்லாமல் சுத்தாமல் போகிற ரோடு அவருக்கு பரிந்துரைக்கப்படும். அவர் போவார். ஆனால் அந்த ஏரியாலேயே இருந்து பிறந்து பார்ன் அண்ட் பிராட்னு சொல்லி வளர்கிறாங்க இல்லையா, அவங்க அதில் இருக்கக்கூடிய சந்து பொந்தெல்லாம் தெரியும். சீக்கிரமாக போய் ஷார்ட்கட்டில் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதுபோல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் வேலை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதை உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய டீம் லீடரோ மேனேஜரோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வேலையில் உயர்வானது கிடைக்கும். நேரம் சாதகமாக இல்லாத போது என்ன நடக்கும்னா, நம்ம அந்த நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டை கொடுப்போம். யாருக்குமே தெரியாது, யாரும் கவனிச்சே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணுவோம், அப்போ எல்லாருக்கும் அது தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சிறிய அளவிற்கு ஒரு விஷயத்தை நல்லா பண்ணால் கூட அது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சு அதனால் உங்களுக்கு பலாபலன் கிடைத்திடும். அப்போ உங்களுடைய உத்தியோக ரீதியான அம்சங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த பலன் என்னன்னு கேட்டால், பிடிக்காத வேலையை செய்யக்கூடியவர்கள் வேலையை மாறலாம். இது இந்த மாதத்தில் இருக்குது. வேலை மாறுறதுன்றது கொஞ்சம் சவாலான காரியம்தான். ஏன்னா நம்ம எல்லாம் வேலை பண்ணுறோன்னு சொல்லும்போது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய மாத ஊதியத்தை வைத்து தான் மிடில் கிளாஸ்லாம் ஃபேமிலி நடக்கும். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு வேலைக்கு போகிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அதனால நிறைய பேர் ஒரு வேலையை பிடிக்காமலே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, போகிற இடம் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, அங்கே வேலையில் தொடர்ந்து இருக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேலை பிடிக்கலைன்னாலோ, வேலை அதிகம் ஊதியம் குறைவுன்னாலோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் துணிந்து நீங்கள் வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த முயற்சியை எப்போ செய்கிறீங்கன்னா, இப்போ மே மாத பலனை பார்க்குறீங்க இல்லையா, முதல் 2 வாரத்துக்குள்ளே செஞ்சுருங்க. அப்படி செய்ய முடியலன்னா வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் இது போல் ஒரு காலம் வரும், அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், அப்போ நீங்கள் செய்யலாம். எதனாலன்னா இந்த சூரியன் 11ஆம் பாவத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில். அப்போ உங்களுக்கு வேலை கொடுக்குறவருக்கு நம்ம மீது ஒரு ஈடுபாடு வரணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயம் இப்போ நடக்கும். அதனால் முதல்ல 2 வாரங்களில் வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். அதற்கு அடுத்ததாக வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம். இந்த ஊர்லேருந்து இதுக்கு மேலே நம்மளால் பிழைக்க முடியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு எண்ணம் வரும். ஆனால் செயல்படுத்துறதுக்கு தயக்கமாக இருக்கும்.
புது இடத்துக்கு போய்ட்டு எப்படி பழைக்கிறது, அங்கே செலவு அதிகமாகுமா, நமக்கு வந்து எல்லாம் சாதகமாக நடக்குமா, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தயக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் கூட இப்போது இடமாற்றத்திற்கான ஒரு முயற்சியை செய்யலாம். புது இடம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தஞ்சம் அளிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதே போல் வீடு மாற்றணும், அதாவது வாடகை வீட்டில் இருக்கீங்க, வேறு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த சித்திரை மாதம் நடக்குது, அடுத்து வைகாசி மாதம், இந்த 2 மாதங்களில் இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். ஒரு சில மாதங்கள் இது போல் வீடு மாறி புது வீட்டுக்கு போகக்கூடாதுன்ட்டு இருக்குது, அதில் இந்த மாதம் இல்லை. கத்திரி அக்னி நட்சத்திர காலம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது இருக்கும்போது செய்யலாமான்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போகிறது, அது போல் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இதை வந்து செய்யக்கூடாது. மற்றபடி நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகலாம். மே மாதத்தினுடைய 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. முதல் 3 நாட்களில் தாராளமாக நீங்கள் போயிடலாம். அப்போது வீடு மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இருப்பிடத்தை மாற்றணும்னு சொன்னால் அதற்கு உகந்த மாதமாக இந்த மே மாதம் இருக்கின்றது. அதற்கு அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு. கடமைகளை செய்கிறதுனா என்னென்னா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் இல்லையா, அதன் பிறகு முக்கியமான கடமை வந்து பிள்ளைகளுடைய திருமணம். அதற்கான விஷயத்தை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். 10ஆம் இடம் ஒருவருக்கு வலுத்து இருக்கிறதோ அவர் தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடன் பிறந்தவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருவார். 10ஆம் இடம் பலமாக இல்லாதவர் இதெல்லாம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவார். எனக்கு வந்து இது போல் வயதுக்கு வந்த பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணணும், ஆனால் என்னால் பணம் புரட்ட முடியல, யாரும் ஹெல்ப் பண்ணல, அவளே சம்பாரிச்சிட்டு இருக்கா, நான் எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு கலங்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இப்போது பிள்ளைகளுக்கு திருமண விஷயத்தை தைரியமாக ஆரம்பிக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு உதவிக்கரமானது நீட்டப்படும். எங்கிருந்தோ யாரோ வந்து உங்களோடு சேர்ந்து தோள் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை தொடங்கலாம். அதன் பிறகு இதே 10ஆம் இடம் கடமை ஸ்தானத்தில் இன்னொன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், தந்தை இல்லாதவர்கள். தந்தை இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் நிறைய இருக்கிறது. அது வந்து பித்திரு கர்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி சில பேர் இந்த காலத்தில் செய்யாமல் இருக்கோம். பழக்கம் இல்லைன்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் ஃபோன்லாம் யூஸ் பண்ணல, அதனால் நான் பண்ண மாட்டேன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த காலத்தில் வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது, அதனால் செய்யாமல் இருந்திருக்கலாம். அதனால் யாருக்கெல்லாம் தந்தை இல்லையோ பித்திரு கர்மாக்களை இந்த மாதத்தில் செய்ய தொடங்குங்க. எதனால் இதை சொல்கிறோன்னு சொன்னால், சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாதம். சூரியனை தான் ஜோதிட சாஸ்திரம் பித்திரு காரகன் அப்படின்னு சொல்லுகிறது, அதாவது தந்தைக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லுது. அதனால் தந்தைக்கான கர்மாக்களை செய்யறதுக்கு விட்டு போயிருந்தால் கவலைப்படாமல் மீண்டும் செய்ய தொடங்குங்க. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் வரை இருக்கிறது. இந்த நட்சத்திரத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், மேற்சொன்ன பலன்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். அதில் ஸ்பெஷலாக இந்த பலன் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டால், மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். கலைத்துறைன்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, சினிமா நினச்சிப்பீங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, இதுவும் கலைத்துறை தான். இது இல்லைங்க, நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பூக்களை பழங்களை பயிரிடுகிறீர்களா, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கரும்பு பயிரிட்டவர்களுக்கும் கூட இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இது வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கான விசேஷமான ஸ்பெஷல் பலன். அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அரசியல் சம்பந்தமான ஒரு துறையில் இருக்கீங்களா, பொலிட்டிஷியனாக இருக்கீங்களான்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். அடிமட்ட தொண்டராக நீங்கள் இருக்கலாம், அல்லது வட்டம் மாவட்ட அளவில் இருக்கலாம், அல்லது அடுத்த ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுமான்னு சொல்லி நீங்கள் சார்ந்த கட்சியில் நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அதற்கான முயற்சியை, அதற்கான வேண்டுதலை, அதற்கான ஆரம்பத்தை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதத்தில் இந்த திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அதாவது பெற்றோர் வந்து பிள்ளைகளுடைய திருமணத்தை செய்யணும்னு நினச்சி கூட வசதி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்ன இல்லையா, அப்படிப்பட்ட பெற்றோர் இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் தைரியமாக நீங்கள் இந்த திருமண விஷயத்தை தொடங்கலாம். கட்டாயம் பலாபலன் கிடைக்கும். இதிலேயே சேர்ந்து இன்னொரு பலன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, திருமண சம்பந்தமான தோஷங்கள் நிறைய இருக்குங்க. அதாவது கலத்திர தோஷம்னு சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், தாரதோஷம், அந்த சனி சந்திரன் சேர்ந்து புனர்ப்பு யோகம்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கூட இந்த மாதத்தில் பரிகாரங்களை செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். பொதுவாக எல்லாருக்கும் சேர்ந்து இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கணும். எதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கணும்.
அதாவது தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது வேலை மாறலாம், தப்பு கிடையாது. சுய தொழில் தொடங்கணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதை தள்ளி போட்டு அதற்கான மற்ற விஷயங்கள்லாம் செய்து அப்புறமா செய்கிறது நல்லது. இது பொதுவாக எல்லோருக்கும் பொருந்தும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராமபிரான் வழிபாடு அற்புதமாக இருக்கும். ராமபிரானை சென்று ஆலயத்தில் வழிபடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டிலேயே வந்து ராமர் பட்டாபிஷேகம் படம் வைத்து பூஜை பண்ணலாம். அதுவும் முடியாதுன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். இது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு வளமான பலன்களை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும்.